நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் தலைவர் ஏன் இன்னும் ஆகல அப்படின்னு கேட்கிறவரு ஆதவ அர்ஜுனா. அவரோட டெசிக்னேஷன் துணை பொதுச் செயலாளர். அவர் எப்போ வந்தாரு? ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி. மொத்த கேள்விக்குமான பதிலே அதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நாட்களையோ ஆண்டுகளையோ மட்டும் கணக்கில் வைத்து ஒரு விஷயத்தை கேட்பதற்கு தகுதியற்ற ஒரு நபர் இவர். 2021 கூட்டணி பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது 6 சீட்டுக்காகலாம் போறீங்க, 4 எம்எல்ஏ 2 எம்பிக்காக போறீங்க, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் புரோக்கர், உலக மகா புரோக்கர் சவுக்கு சங்கர் பேச. அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு 20 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அவர் சொல்றார். அப்போ திருமா சொன்னார், எனக்கு செங்கல்பட்டு தாண்டி 6 ஏக்கர் தாரங்கிறத விட நான் சிட்டிக்கு நடுவுல 2 கிரவுண்ட் வாங்குறேங்கிறது பெரிய விஷயம். 6 சீட்டு கொடுத்தா 6 பேர் எம்எல்ஏ ஆயிருவாங்க அப்படின்னு பேசினார் திருமாவளவன். ஏன் அப்போ உங்களுக்கு தெரியலையா? எனக்கு துணை முதல்வர் பதவி தந்தால்தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம்னு நீங்க அப்ப பேர பேசியிருக்க வேண்டியதானே? அல்லது ஆதவ அர்ஜுனா அப்ப ஃபீட் பண்ணிருக்க வேண்டியதானே? விசிகாவில் இருந்து கொண்டு திமுக என்ன நினைக்கிறது என்று எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்வதா இருந்தால், விசிகா என்ன நினைக்கிறது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்வதற்கு திமுகவுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சமமாக எல்லோரையும் மதிப்பது, எல்லோருக்குமான இடத்தை கொடுப்பதுங்கிறதுல திமுகவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. திருமாவளவன் அவர்களோடு அவர்கள் பேரம் பேசுவதாக இருந்தாலும், நட்பு ரீதியாக பேசுவதாக, எதை பேசுவதாக இருந்தாலும் அவர்கள் அதை பேசிக் கொள்வார்கள். திருமா ஒருவேளை இவரை என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி விட்டார்னா கையில இருந்து ஒரு சீட் எடுத்து கீழே போட்டுட்டு, அப்பா அங்குசாமி மொத்தமா முடிச்சிட்டியேங்கிற மாதிரி தான் கேஸ் முடிய போது. சீட்ல எத்தனை கார்டு இருக்குன்னு தெரியாத ஒரு நபரிடம் ஆட்டை ஒப்படைத்ததாகத்தான் ஆகுமே தவிர இது ஒரு புத்திசாலித்தனமாக ஆட்டமாக இருக்காது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எங்கள் தலைவர் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அமைச்சர் ஆகக்கூடாது, துணை முதல்வர் ஆகக்கூடாது என்ற கேள்விகளை விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா முன்வைத்துள்ளார். இது குறித்து நம்மிடையே தற்போது விவாதிப்பதற்காக தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேற்று வந்த நடிகர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். நேற்று அரசியலுக்கு வந்தவர் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எங்க தலைவர் பதவிக்கு அதிகாரத்திற்கு வருவது என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறவரு ஆதவ அர்ஜுனா. அவரோட டெசிக்னேஷன் துணை பொதுச் செயலாளர். அவர் எப்போ வந்தாரு? ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி. இந்த மொத்த கேள்விக்குமான பதிலே அதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிக கேலிக்கூத்தான, எந்த விதத்திலும் அதாவது நாட்களையோ ஆண்டுகளையோ மட்டும் கணக்கில் வைத்து கனவு காணுவதற்கு அல்லது ஒரு விஷயத்தை கேட்பதற்கு தகுதியற்ற ஒரு நபர் இவர் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்போதே உங்களுக்கு வந்த உடனேயே துணை பொதுச் செயலாளரா அப்படிங்கிற கேள்வி வரும்போது விசிகாவுக்குள்ளிருந்து வெளியில் பேசியவர்கள், குறிப்பாக ஒரு சங்கத்தமிழன்லாம் பேசியது என்பது, இந்த துணை பொதுச் செயலாளர் என்பது ஒரு சம்பிரதாய பதவி தான், அது ஒரு பெரிய முக்கியமான பதவி இல்லை அப்படின்னு தான் பேசினாரே தவிர, வந்த உடனேயே இவருக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்பதற்கு சரியான பதிலே கிடையாது. எங்களுடைய வன்னியரசு இருக்காரு, அவரு 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக இதுல பயணிக்கிறவரு, 30 ஆண்டுக்கு மேல நிச்சயமா இருக்கும். அவரும் துணை பொதுச் செயலாளர், ஆதவ அர்ஜுனாவும் துணை பொதுச் செயலாளர். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அப்போ ஒருவேளை சங்கத்தமிழ் சொல்வது மாதிரி எல்லோருக்கும் ஒன்று கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அப்படி கொடுத்து விட்டு போகுது, அது உங்க கட்சியில், அது கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு வசதியா இருக்கலாம். ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ அப்படி நாம கொடுக்கறது மட்டும் இல்லை இல்லையா? அதாவது ஒரு கட்சியே முடியும். இன்னும் கூடுதலா சொல்றேன், இது அவங்க கட்சியோட முடிவுன்னு சொல்றோம். அவங்க கட்சியே அவ்வளவு பிரச்சனைக்குள்ள அவர்களே முடிவெடுப்பதில் அவ்வளவு தாமதம் ஏற்படுகிறது. எடுத்தங்கவத்துன்னு டப்புன்னு செய்யலை, சரிங்களா? ஒரு கட்சி தன்னுடைய துணை முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கு நினைத்த உடனே செய்யலை. ஏன்னா அங்கேயும் ஒரு ஜனநாயகத்தன்மை, அவர்களுக்குள்ளேயும் ஒரு ஒப்பீனியன் வேரியேஷன் இருக்குது. ஆனா இந்த கேள்விகளை எல்லாம் கேட்பதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு தகுதி இருக்கிறதா? வந்த உடனேயே நேராக அந்த போஸ்டிங்க்கு போய் உட்கார்ந்த ஒரு நபருக்கு கேட்டா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, 3 வருடங்களாக இவர் நம்மோடு இந்த அமைப்பில் என்ன செயல்படுறாரு, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மேக்கர். இதோட வேலை என்ன? இந்த வேலையை இவர் இதற்கு முன்னாடி திமுகவில் 2015 21 வரல செஞ்சேங்கிறாரு.
யாரோட இணைந்து செஞ்சாரு? பிரசாந்த் கிஷோரோட இணைந்து செஞ்சாரு. பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேலை? அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை எல்லாம் காசு கொடுத்தா வேலைக்கு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பொறுப்பு கொடுத்து வைத்தது என்பது ஒரு அரசியல் கட்சியின் தலைமைக்கு சரியானதா என்கிற கேள்வியை நாம் இப்போது எழுப்ப வேண்டியிருக்குது. ஏன்னா இன்னைக்கும் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்றதுக்கு, இந்த மாதிரி டேட்டா திரட்டுவதற்கு, வேலை செய்வதற்கு ஆள் இருப்பார்கள். அவர்களுக்கு கட்சியில் இடம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கட்சி என்பது வேறு. அது மக்களை சந்திப்பது, மக்களின் பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொள்வது. வெறும் டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு டேபிளில் உட்காந்து பேசுவது கிடையாது. அப்போ பேரம் பேசுவதில் கூட இந்த நபரை கொண்டு வந்து பேரம் பேசுவதாக இருந்தால் பேரமாக முடியாது. பேரம் தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நடந்து கொண்டிருப்பது விசிகாவுக்கும் திமுகவுக்குமான பேரம் தான். அதுவும் குறிப்பா அந்த பேரத்தை விசிகா தான் ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு மோசமான நடவடிக்கைன்னு தான் நான் சொல்றேன். நான் ஆரம்பத்தில் இல்ல ஏன் இருக்கக்கூடாது, உதயநிதி துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு வந்து நீங்க துணை முதல்வர் ஆக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பீங்க. நாங்க அமைச்சரவையிலோ அல்லது ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கேட்கக்கூடாதா? இல்ல 35-43 அவருடைய பேச்சின் செகண்ட் யாரு? ஆதவர்ஜுனா தந்தி டிவி இன்டர்வியூல ஆதவர்ஜுனா பேசிய அந்த வார்த்தைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு அதற்கான பதில் அதிலே இருக்குது. கேள்வி முன்னாடி இருக்குது, பதில ரெண்டாவது அதுவே எக்ஸாக்டா சொல்றாரு. எங்கள் கட்சிக்குள் நாங்கள் விரும்பக்கூடாது என்று நீங்கள் கேட்பதற்கு யார்? திமுக என்ன நினைக்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் நாங்க பார்க்க முடியாது. எங்கள் கட்சிக்குள் நாங்கள் இவரை வந்து முதல்வராக துணை முதல்வராக கேட்குறீங்க. நீங்க முதல்வராக கூட நினைச்சுக்கங்க. இது அவரவர் விருப்பம். நினைப்பது, ஆசைப்படுவது அல்லது குரலை உயர்த்தி பேசுவது என்பதெல்லாம் அது அவரவர் விருப்பம். எதை வைத்து அந்த முதல்வர் பதவியோ அல்லது துணை முதல்வரை கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த கட்சி எதை சாதித்து வைத்திருக்கிறது, எவ்வளவு மக்கள் செல்வாக்கை பெற்று வைத்திருக்கிறது, வாக்கை என்ன வச்சிருக்குது, இது அடிப்படையில் தானே ஆட்சி அமைக்குது. இதுல சிறிய கட்சி. அப்போ விசிகாவில் இருந்து கொண்டு திமுக என்ன நினைக்கிறது என்று எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்வதா இருந்தால், விசிகா என்ன நினைக்குதுன்னு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்வதற்கு திமுகவுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரிங்களா? ஆமா, அதை அப்படித்தானே டீல் பண்ணுவாங்க. நீங்க வந்து 2% வச்சுக்கிட்டு நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமான்னு கேட்கறாங்க அசோகவர்ஷினி. அந்த கேள்விக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 30% வச்சுக்கிட்டு நீங்க அது இந்திய அளவில் ஒரு 6% கூட கிடையாது, நீங்கள் பெரிதாக பேரம் பேசினீர்கள். அப்போ நீங்க இப்ப பேரம் பேசுறீங்க, கரெக்ட் தானே? பேரம் பேசுவதாக வந்து விட்டால் அண்ணன் தம்பி உறவு என்பது ரெண்டாவது. அப்ப பேரம் தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். 2021 இந்த கட்சி கூட்டணி பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது 6 சீட்டுக்காகலாம் போறீங்க, 4 எம்எல்ஏ 2 எம்பிக்காக போறீங்க, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் புரோக்கர், உலக மகா புரோக்கர் சவுக்கு சங்கர் பேசினான். அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு 20 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அவர் சொல்றாப்ல. அப்போ திருமா சொன்னார், எனக்கு செங்கல்பட்டு தாண்டி வந்து 6 கிரவுண்டு தரேன் அப்படிங்கிறத 6 ஏக்கர் தரேங்கிறத விட நான் சிட்டிக்கு நடுவில் 2 கிரவுண்டு வாங்குறேங்கிறது பெரிய விஷயம். 6 சீட்டு கொடுத்தா 6 பேர் எம்எல்ஏ ஆயிடுவாங்க, 2 சீட்டு கொடுத்தா 2 எம்பி கொடுத்தா 2 பேர் எம்பி ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து சாலிடான வெற்றிக்கான ஒரு கூட்டணி அப்படின்னு பேசினார் திருமாவளவன். நான் அந்த விஷயத்தை இந்த ஆதவர்ஜுனாவுக்கு மென்ஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியலையா? எனக்கு துணை முதல்வர் பதவி தந்தால்தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம்னு நீங்க அப்ப பேர பேசியிருக்க வேண்டியதானே? அல்லது ஆதவர்ஜுனா அப்போ வந்து உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜி 3 வருஷமா இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பின்னாடி இருந்து சொன்னார் இல்லையா, அப்ப ஃபீட் பண்ணிருக்க வேண்டியதானே? அப்போ யாரிடம் எதை கேட்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறது திருமாவளவனுக்கு தெரியும். ஆதவர்ஜுனா சொல்லி அவர் கேட்கிற நிலைமையில் இல்லை. 2004 40க்கு 40 தொகுதி திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஜெயிக்குது. அதுல 16 இடங்கள் தான் எம்பி சீட்டுகள் தான் திமுகவுக்கு. ஆனா 8 மினிஸ்டர் ஆனாங்க. அதுல 4 பேர் வந்து கேபினெட் அமைச்சர்கள். அப்ப அதை வந்து நீங்க இன்னொரு கட்சியோட சேர்ந்து அனுபவிக்கிறப்ப நாங்க ஏன் அனுபவிக்க கூடாது? ஏன் அதே 2004 தான் நீங்க பிரதமர் ஆகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு கேள்வி கேட்டப்போ என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னாரு கலைஞர். அதை மறந்துட்டீங்களா? அதோட பொருள் என்ன? எதுவரையிலும் எனக்கு பேரம் பேச முடியும் என்பது எனக்கு தெரியும், அதுதான் பொருள். உங்களுடைய கையில் இருக்கிற பெர்சன்டேஜ், உங்களுடைய சமூக பங்களிப்பு, உங்களுடைய கட்சியின் பங்களிப்பு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்க பேசணும்.
அப்போ இதை எந்த அளவிற்கு அவர்கள் மேனிப்புலேட் பண்ணாங்க, அவர்கள் எவ்வளவு வெற்றி பெற்றார்கள்ங்கிறது அவர்களுடைய சாமர்த்தியம் தான். ஆனா என்ன சாமர்த்தியம்? அதுக்காக எதை விட்டு கொடுத்தாங்க? நாங்க பிரதமராகுவதற்கான வாய்ப்பு, கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு பிரதமராக இருப்போம், ஏன் தேவ கூட போய் உட்காந்து தூங்கிட்டு வரலையா? அதே மாதிரி நாங்களும் கொஞ்ச நாள் இருக்கிறோங்கிற எண்ணத்தோட அவர் போகல. அப்போ சாதிப்பது என்பது இப்பவும் நீங்க நிதிஷ்குமார் என்ன நடந்துச்சு? அவர்கள் அங்க நடந்தது ஒரு தாவல், கட்சி தாவல் நடவடிக்கை தான். ஆனாலும் கடைசியில் அவர் என்னவாக ஜெயித்து கொண்டார். அது அப்ப கையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு நடந்த விளையாட்டு. அது பேசியது எதுவாக வேண்டாம் இருக்கணும். அப்ப என்ன நான் சொல்றேன்னா, உங்களுக்கு அதுக்கான திறமை எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பேரத்தை அகலப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனா நீங்கள் பேசுகிற டோன் இருக்குல்ல, இந்த டோன்ல இந்த பேரத்தை படிய வைக்க முடியாதுங்கிறது வெளியிலிருந்து நான் பேசுறேன். நான் என்ன கேட்கறேன்னா, பேரம் பேசுவதற்கு கூட ஒரு நட்பு உறவு எல்லாம் தேவைப்படுது. டேபிளை தூக்கி போட்டு நான் இவ்வளவு சோறு போட்டிருக்கிறேன், நீ எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு சொல்லி ஒரு தாயோ தகப்பனோ பேச முடியாது. ஒரு கூட்டணி என்பது ஒரு உறவு மாதிரி தான். நீங்க நம்பரை தூக்கி போட்டுட்டு பேசுவதா இருந்தால், இவர் பேசுறது என்பது ஒரு கார்பரேட் கம்பெனியினுடைய ஒரு மேனேஜரா பேசுறாரு. ஒரு கார்பரேட் கம்பெனி மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்கலாம், அவருக்கு கட்சியில் பதவி கொடுத்தது தவறு. அவர் பேசுவது நயமாக தெரியும், அவருக்கு ஒட்டு உறவு கிடையாது. நாளைக்கே வேலையிலிருந்து நாளை தூக்கி போடுனா 10 பேரை தூக்கி போட்டுருவாரு. இல்ல நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா விசிக தலைவர் திருமாவளவன் அவரை ரொம்ப பிரைஸ் பண்ணி தான் சமீபத்தில் கூட பேசியிருக்கிறாரு. இப்ப இதுல ஆதவர்ஜுனா இந்த பேட்டியில் இன்னொரு விஷயம், தந்தி டிவி பேட்டியில் இன்னொரு அழுத்தமாக அடிக்கடி அவர் சொல்லுவது, ஒரு தலித் ஏன் பதவிக்கு வரக்கூடாதா, ஏன் எங்களை குறிப்பிட்ட சாதி அடையாளமாக விசிக தலைவரை பாக்குறீங்க, அவருக்கு அறிவு இல்லையா, அவர் பாருங்க எதையும் துண்டு சீட்டு வைக்காமல் 2 மணி நேரம் கூட பேசக்கூடிய தலைவர், இப்படி அவருக்கான தகுதிகளை அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் முதல்வர் ஆக கூடாதா? இல்ல, இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, சாதிய ரீதியா பார்க்கிறதா இருந்தால், நாங்க சாதியை மட்டுமே ஒருவர் குறித்து பார்க்கிறதா இருந்தா, நாம ஏன் ராகுல் காந்தியை முதல் பிரதமராக்கணும்னு சொல்லி முன் வரணும்? அவர் பிறப்பால் அவருடைய ரத்தத்தில் ஏதோ அடிப்படையில் அவர் பிராமண அடிப்படையில் தானே வர்றாரு. அவர் வருணத்தில் உயர்ந்தவர் தானே. அவர் வருண சாதிய அடுக்குமுறையை உடைப்பதற்காக இயங்குகிறாருங்கிறதுனால தானே பார்ப்பன உயர் வர்க்கமே அவரை ஒதுக்கி வச்சிருக்குது. எனக்கு பார்ப்பனர்களாத ஒரு சூத்திரர், ஒரு மோடியை நாங்கள் தலைமையில் வைத்துக் கொள்கிறோம், ஆனா ஒரு பார்ப்பனர் வேண்டாம்னு அவர்கள் ஒதுக்குறாங்க. நாம ஒரு பார்ப்பனர் அல்லாதாரா இருந்துகிட்டு நாம ஒரு பார்ப்பனை முன்னிறுத்துறோம். ஏன் அப்படின்னா, அதை சாதிப்பதற்கான வலு அவரிடம் இருக்கிறது. அப்போ அவர் அதனால ரொம்ப கரெக்டா சொல்றாரு, இந்த அல்வா கிண்டிங்க பட்ஜெட் அல்வாவில் இந்த போட்டோவில் கூட இத்தனை % பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய இடங்களில் செயலாளர்களாக பெரிய பெரிய பதவிகளில் பார்ப்பனர்கள் இருக்கிறான்னு சொல்றாங்க. அதையும் விட கூடுதலாக இப்ப சமீபத்தில் வந்திருக்கிற செய்தி, இந்த இந்துஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு புரட்டுவதற்காக 17 பேர் கொண்ட குழுவில் 15 பேர் பார்ப்பனர்கள். குறிப்பா ஒரு பார்ப்பனரை அமெரிக்காவில இருந்து தேடி பிடிச்சி கூட்டு வந்திருக்கீங்க. அப்ப இதையெல்லாம் சூத்திரர் மோடி ஆட்சியின் கீழ் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்கு அப்போ இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு அவர்கள் தெளிவா செய்யும் போது, நாங்கள் இப்படி ஒரு ஜாதி பேதம் மட்டும் நாங்கள் இதை கவனித்து தான் கொடுக்கிறோமே தவிர, எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் வரணும். ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆனாதான் இந்தியாவை சீர்திருத்த முடியும் நாங்க சொல்ல முடியாது, வேற யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில இருந்து ஏன் ஒரு தமிழன் வரக்கூடாதா? வரலையே. அப்போ என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்ன கலைஞரினுடைய வார்த்தைகள் பொன்னால் பொறிக்கத்தக்கவை. இதை ஆதவர்ஜுனா மனதில் நிறுத்தணும். இப்ப எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ஒரு தலித்னு ஒரு வார்த்தை போடுறீங்களா? தலித்தே இருந்தால் கூட நான் என்ன கேட்கிறேன், தலித்தாக ஏன் பார்க்கிறீர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் ஏன் நீங்க மாயாவதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மாயாவதி நீங்க என்ன அடிப்படையில் அவரை பேசுகிறீர்கள்? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மாயாவதி ஆட்சியில் அமர்ந்த பிறகும் அந்த மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதா? எல்லையற்ற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? இல்ல சமூக நீதியாவது வந்துருச்சா? சோசியல் இன்பேலன்ஸ் சரி செய்யப்பட்டிருக்கிறதா? அப்போ வெறும் அதிகாரம் மட்டும் ஒருவர் கையில் கொடுக்கப்படுமானால் அது முற்றிலுமாக தீர்ந்து விடும் சொல்ல முடியாது. அரசியல் அதிகாரம் என்பது, அதாவது லெஜிஸ்லேச்சர்ல நீங்க வெற்றி பெறுவது என்பது வாக்குகள் சார்ந்தது. அப்ப நாங்கள் எங்களுடைய கனவை காண்போம் என்பது உங்களுடைய விருப்பம்.
இன்னொரு இதையும் சொல்றேன். அருந்ததியர் 3% உள் ஒதுக்கீடு விவகாரத்துல விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன? அந்த இடத்தில் மிக மிக மோசமாக அந்த கட்சி நடந்து கொண்டது. இதை பற்றி நாம தெளிவா பேசலாம், உடைத்து பேசுவோம். நான் என்ன கேட்கிறேன், ஒட்டுமொத்த தலித்துகளுக்கும் நாங்கள் ரெப்ரசன்டேட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதாக இருந்தால் இந்த அருந்ததிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு குறித்து ஏன் நீங்கள் இவ்வளவு கவலை கொள்ள வேண்டும்? ஏன் இவ்வளவு நெருடல் கொள்ள வேண்டும்? அது உங்களுக்குள் மிகப்பெரிய பிரச்சனையை, நெருடலை உருவாக்கியது. அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மேனேஜர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பேரம் பேசுவதாக இருந்தால் இந்த பேரத்தை டீல் பண்ணுவதற்கு திமுகவுக்கு நன்கு தெரியும். அது அப்படித்தான் பிரசாந்த் கிஷோரை டீல் பண்ணி இருக்குது. எத்தனை ரூபாய் செலவழித்தார்கள்ங்கிறது முக்கியம் இல்லைங்க, எத்தனை நாள்ல அதை தூக்கி தூர போடுறாங்கிறது முக்கியம். ஏன்னா கட்சி என்பது கேடர் பேஸ்டு. நீங்க திமுகவை பேரத்தால் படிய வைப்பதாக இருந்தால் நீங்கள் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு பேரம் பேசுவது என்பது சரியாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. என்னோட இறுதி கேள்வியா, வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 60% வாக்குகள் விசிகாவிடம் இருக்கிறது. அந்த வாக்குகள் இல்லை என்றால் திமுகவால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. 2016 வந்தாங்களா, கூட்டணி இல்ல, அதனால வர முடியல. இப்ப கூட்டணி இருந்ததுனாலதான் வந்திருக்கிறாங்க. அப்ப அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் என்ன பிரச்சனை? அதாவது நான் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு தான் இவரை நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இவரை நான் மதிக்க வேண்டிய ஒரு அரசியல் வாதியாக, அரசியல் தெளிவு கொண்டவராக இவரை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நம்பர் மட்டும் இல்லை, இவர் கூடுதலாக ஒரு செய்தி சொல்றாரு. 1967 சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வைத்ததனால்தான் ஜெயித்ததுன்னு பேசுறாரு. அது இருக்குதுலே, அது இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல கூட சேர்க்க முடியாத ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறார். ஸ்ட்ராட்டஜி கூட இவருக்கு தெரியல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அப்போ ஸ்ட்ராட்டஜி என்பது களத்தில் ஒரு எல்லா விலுவையும் சேர்த்து வச்சிருக்கிறோம், கூட எக்ஸ்ட்ராவா இதை சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சுதந்திரா கட்சியை தவிர சுதந்திரா கட்சி எல்லாவற்றையும் தாங்கி பிடித்து கொண்டு நின்றது அப்படிங்கிறதே கிடையாது. இன்னும் வேடிக்கை என்னன்னா 50 எம்எல்ஏக்கள் அதுக்கு முந்தைய தேர்தலில் 62 தேர்தலில் 50 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு கட்சியின் வளர்ச்சி, வீச்சு, அதுக்கு சமமாக எல்லோரையும் மதிப்பது, எல்லோருக்குமான இடத்தை கொடுப்பதுங்கிறதுல திமுகவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. திருமாவளவன் அவர்களோடு அவர்கள் பேரம் பேசுவதாக இருந்தாலும், நட்பு ரீதியாக பேசுவதாக, எதை பேசுவதாக இருந்தாலும் அவர்கள் அதை பேசிக்கொள்வார்கள். ஒருவேளை இவரை என்னுடைய ரெப்ரசன்டேட்னு அனுப்பி விட்டாருன்னா கையில இருந்து ஒரு சீட்டை எடுத்து கீழே போட்டுட்டு, அப்பா அங்குசாமி மொத்தமா முடிச்சிட்டியேங்கிற மாதிரி தான் கேஸ் முடிய போகுது. இப்படி முடித்தால் எத்தனை சீட்ல எத்தனை கார்டு இருக்குன்னு தெரியாத ஒரு நபரிடம் ஆட்டையை ஒப்படைத்ததாகத்தான் ஆகுமே தவிர இது ஒரு புத்திசாலித்தனமாக ஆட்டமாக இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நீங்க ட்விட்டர் போட்டு டெலிட் பண்ணி விட்டதா இருக்கட்டும், அல்லது இப்ப பேசி கொண்டிருப்பதாக இருக்கட்டும், அதுக்கு இடையில எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டதாக இருக்கட்டும், கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டுன்னு நானே சொல்றேன். ஆனால் அதை கேட்கிற விதமாக கேளுங்கள், கேட்பதற்கான இடத்தில் கேளுங்கள். பொதுவாக கேட்டால் அது கிடைக்காமல் தான் போகும். நான் என்ன சொல்றேன், பேரம் பேசுகிற இடத்துல பேசணும், ரோட்லயே உட்காந்து பேச முடியும். அமிர்த வர்ஷினியா அசோக வர்ஷினிட்ட பேச முடியும். அப்போ ஸ்ட்ராட்டஜிகளை எல்லாம் உள்ள வச்சிருக்கணும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது யுத்தி என்பது வெளியே ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது யுத்தி கிடையாது. அந்த யுத்தியை எப்படி கையாள்வது என்பது திமுகவுக்கு அதை விட நல்லா தெரியும். இதையெல்லாம் மொத்தமா கோர்த்து பார்க்கும்போது அசோக வர்ஷினி சொல்லுகிற அந்த முதல் விஷயம் இருக்குது. கட்சிக்குள் உங்களது ஆக்கிரமிப்பு, உங்களுடைய தீர்மானங்கள் அதிகமாக செயல்படுவதாக தெரிகிறது. அது இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பார்க்கும் போதோ, கடைசியா இப்ப இவர் பேசிட்டு போனதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போதோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மொத்த கட்சியையும் ஆட்டி படைப்பதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இது கட்சிக்கு நல்லது இல்லை, இது கூட்டணி. 2வது கட்சியை ஒரு நிமிஷத்துல காட்ட உருவி போட்ட மாதிரி அங்குசாமின்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். அதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. நன்றி.